Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல இப்ப ரீசன்ட்டா வந்து லைவ் ஸ்ட்ரீம்ல ஒரு நல்ல ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லைவ் டுகெதர் அப்படிங்கற ஒரு பர்టిక్యులர் ஃபீச்சர். சோ அத பத்தின டீடைல்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் அப்படினு சொல்லலாம். அதாவது YouTube ஆப்ல நீங்க ஜஸ்ட் ஓபன் பண்ணும்போது அப்லோட் ஆப்ஷன் நார்மலா நீங்க வந்து இந்த பிளஸ் சிம்பிள வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் ஷோ பண்ணும் இல்லையா? ஷார்ட்ஸ் கிரியேட் பண்றது, நார்மல் வீடியோ அப்லோட் பண்றது, அடுத்து லைவ் ஸ்ட்ரீம் போறது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ அதுல ஒரு பார்ட்டா இப்போ வந்து கோ லைவ் டுகெதர் அப்படிங்க மாதிரி சில குறிப்பிட்ட கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தா ஷோ பண்ணும். இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தா இது வரப்போகுது அப்கமிங் வீக்ஸ்ல கம்ப்ளீட்டா வந்து பார்த்தா ரோல் அவுட் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு ஃபீச்சர் எதுக்காக கொடுத்திருக்காங்க, இதை நம்ம எப்படி யூஸ் பண்றது, இதுல என்ன எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட் இருக்கு, இதனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஓவரால் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் டுகெதர் ஆப்ஷனை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்த அப்டேட் அப்படிங்கிறது குறிப்பா நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஏன்னா பர்டிகுலரா இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு அப்டேட்ல சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வரப்போகுது. லைக் மொபைல்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி அனதர் கிரியேட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொலாப் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் வந்ததுன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. ஸோ இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் நம்ம மொபைல் ஆப்பில் வந்து யூடியூப் மெயின் ஆப்பில் ட்ரை பண்ணணும். டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்யூல் வேணால் பண்ணிக்கலாம், நமக்கு யூடியூப் மெயின் ஆப்பில் தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து என்ன மாதிரி பண்ணும் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே கோ லைவ் டுகெதர்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். பீட்டான்னு எதுக்கு கொடுத்துருக்குன்னா இது டெஸ்டிங்கில் இருக்குது இல்லையா இப்போதைக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான டீடைல்ஸ் லைவ் ஸ்ட்ரீமில் என்னென்ன விஷயங்கள் கொடுப்போமோ அது எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சு தம்ப்நெயில் ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் லிங்க் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த லிங்க்கை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக யாரை வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அது மெயிலியாக இருக்கலாம், இல்லை அதர் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கலாம், ஆப்ஸ் எதுனாலும் இருக்கட்டும். ஸோ பர்டிகுலராக அந்த மாதிரி ஷேர் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க உள்ள வரும்போது நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் ஸ்ட்ரீமில் வந்து டிஸ்பிளே ஆவாங்க பாதியா. ஸோ அந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீமை நீங்கள் தானே ஸ்டார்ட் பண்ணீங்க, ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நார்மல் லைவ் ஸ்ட்ரீம் மாதிரி ஒரு கெஸ்ட்டாக வர்றவங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து எந்த லைவ் ஸ்ட்ரீமும் இந்த மாதிரி லைவ் டுகெதர் யூஸ் பண்ணி பண்ணல, ஒரு கிரியேட்டர் வந்து என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் நம்ம எப்படி கெஸ்ட்டாக போகிறதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். லைக் அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க இல்லையா, அது எதில் மெசேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே நீங்கள் கேட்டுட்டு அதுக்கடுத்தது அதில் மெசேஜ் பண்ண உடனே அந்த மெசேஜை வந்து நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போகும்போது டேரெக்டாக இந்த மாதிரி போகும், ஜாயின் அப்படிங்கிறத கொடுத்துட்டு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணும்போது அவங்க ஆட் பண்ணிட்டாங்க, லைக் அவங்களும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஜாயின் ஆயிருவீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகலாம், பட் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாயின் ஆயிருவீங்க. ஜாயின் ஆனதுக்கப்புறம் அந்த கிரியேட் பண்ணாங்க இல்லையா அந்த லைவ் டுகெதர் ஆப்ஷன், ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீமை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து லைவ்ல வந்து நீங்கள் ரெண்டு பேருமே இன்ட்ராக்ட் பண்ணி ஆடியன்ஸ் சேட் படிக்கிறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக பேசுறது, இந்த மாதிரி என்ன விஷயங்கள்னால இருக்கட்டும் பர்டிகுலராக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஏர்ன் பண்ணுற விஷயங்கள்லாம் நார்மலாக இருக்கக்கூடியதான், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக லைவ் ஸ்ட்ரீம் மாதிரியே தான் இருக்கும். மாதிரி இதில் கெஸ்ட்டாக வர்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வச்சிருக்கணும், யூடியூப் சேனல் வச்சிருக்கணும், அண்ட் லைக் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அது போக அவங்க சேனலில் லைவோ இல்லைனா வேற எந்த விஷயங்களும் நடக்காது. ஏன்னா அதனுடைய ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க கிரியேட் பண்ணாங்க இல்லையா அவங்க தான். ஸோ அவங்க சேனலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் அந்த ரெவென்யூவாக இருக்கட்டும், அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வர்றதா இருக்கட்டும், அண்ட் அந்த லைவ் ஸ்ட்ரீம் அவைலபிளாக இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க சேனலில் தான் நடக்கும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ பர்டிகுலராக வந்து நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட் இருக்குங்கிறத பார்க்கலாமா. சேனல் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. லைக் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வெரிஃபிகேஷன் காமனான ஒரு விஷயம். ஸோ அது வந்து பண்ணி முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் உங்களுடைய சேனலில் 50 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னு சொன்னால் லைவ் ஸ்ட்ரீமும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அதே சமயம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் டுகெதர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நிறைய இருக்குங்க. லைக் வந்து யூடியூப்னுடைய மெயின் ஆப்ல இருந்தே ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக லைவ் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி ரெண்டு கிரியேட்டர்ஸ் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு ரெண்டு கிரியேட்டர் தான், மேபி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரியேட்டர், அதாவது அந்த ஹோஸ்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்ட், இந்த ரெண்டு பேரும் தான். ஸோ ஹோஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டுகெதர் வந்து ஸ்டார்ட் பண்ணி லிங்க் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஒரு கொலாபரேஷன் மாதிரியும் பண்ணலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கும் இது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக ஒருத்தங்க வந்து லைவ் பண்ணும்போது அந்த ஒரு லைவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். பட் இதுவே வந்து ரெண்டு பேரோ இல்லை அதுக்கும் மேலேயோ இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும். லைக் வந்து ஏதாவது ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்கும் அதோட லைவ் ஸ்ட்ரீமில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ
அதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும், நல்ல ஒரு ஃபீச்சராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் இன்னும் அப்கமிங் வீக்ஸில் ரோல் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவைலபிள் ஆனதுன்னா நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒரு ஃபீச்சர். ஏன்னா நம்ம சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்தாலுமே அதை என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற சந்தேகம் இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணோம். இந்த லைவ் டுகெதர் அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் லைவ் ஸ்ட்ரீமில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர், அதுவும் மொபைல் கிரியேட்டர்ஸ் யூடியூப் மெயின் ஆப் மூலியமாகவே பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எலிமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி ரெகுலரான வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.